சின்ன வயசுலேருந்தே வீட்டில் வந்து நியூஸ் சேனல் ஓடினாலே எங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லுவேன், தயவுசெய்து இந்த சேனலை மாற்றுங்க, வேறு ஏதாவது பாட்டு படம் போடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி டேட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நியூஸ் சேனல் முன்னாடி தான் கொண்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளை எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. முன்ன பின்ன இந்த அசம்பிளியெல்லாம் வந்து நான் பார்த்ததும் கிடையாது, அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் வந்து லைவ் பார்க்குற அளவுக்கு நல்லாவே பாலிடிக்ஸில் வந்து மெச்சூர்டாக இருக்கேன். இப்போ கூட நியூஸ் பார்த்துட்டே தான் டின்னருமே நான் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கேன். நைட் டின்னருக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு கடையில் ரெடி பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து எக் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எக் மசாலாவோட ரெசிபி வந்து என் ஹஸ்பண்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்து எனக்கு சென்ட் பண்ணார். சரி, அவரை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நைட் அவருக்கு பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் இந்த எக் மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இந்த எக் மசாலா வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இதோட ரெசிபி வீடியோ இன்னொரு ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப வர்த்தான ரெசிபி, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையிலோட ரெசிபி வீடியோவும் இன்னொரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், அதுவுமே வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த முட்டை தொக்கை வந்து நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போய் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. இதில் ஹைலைட்டே அந்த பச்சை மிளகா தான். எண்ணெயில் நல்லா வெந்து அந்த அளவுக்கு காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த முட்டை தொக்கோட அந்த பச்சை மிளகா வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். காரம் அதிகமாக சேர்த்திக்காதவங்க இந்த பச்சை மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க.